ஓகே, நம்ம பிஓவி செட்டப் எடுக்கிறதுக்கு மேஜிக் ஆர்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் ரீல்ல சொல்லியிருந்தோம். பட் அதுக்கான ப்ராப்பர் செட்டப் நம்ம சொல்லல. ஸோ இந்த வீடியோல அதுக்கான ப்ராப்பர் செட்டப் பார்த்துடலாம். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நம்மளுக்கு ஈஸியா செட் பண்றதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேஜிக் ஆர்ம் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க லாக் பொசிஷன்ல இருந்து. அதுக்கப்புறம் இதில நீங்க ஒரு சைடு வந்து டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. இந்த டயல வந்து நீங்க டைட்டா லாக் பண்ணிட்டீங்கன்னா, இது ஸ்டிஃப் ஆயிடும். ஸோ இத லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் கையில வச்ச மாரி நெறைய பிஓவி செட்டப்ல வந்து செட் பண்றத பார்த்தேன். லைக் இப்படியான கேம வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே செட் பண்றது. அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம செட் பண்ண பிறகு ப்ராப்பரா வந்து அலைன் ஆகாது. டிஃபரெண்ட் ஆங்கிள்ல மூவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா, உங்க கேம வந்து கீழ வச்சுருங்க. இந்த மாரி பிளேஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இத லூஸ் பண்ணிட்டு, இந்த இது இங்க ஒரு கட் இருக்கும். ஸோ அந்த கட்ட நீங்க மேல ரெய்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த ஆர்ம இப்படி மேல கொண்டு வந்துருங்க. இப்படி வச்சுட்டு நீங்க லாக் பண்ணீங்க அப்படின்னா, உங்க கேமுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த பாயிண்டர் வந்துரும். இந்த பாயிண்டர்ல இந்த மாரி ஃபோன் ஹோல்டரோ இல்லனா வந்து நான் என்கிட்ட பாக்கெட் 3 இருக்கு. பாக்கெட் 3 மாரி ஆக்ஷன் கேமோ நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஅலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர வச்சு ஒரு பிஓவி செட்டப் ட்ரை பண்ண போறோம். இந்த மாரி ஒரு ஃபோன் ஹோல்டர் எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். மேஜிக் ஆர்மோட வராது. ₹100 to ₹150 தான் இது. ஸோ இத வாங்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே ஸ்க்ரூ இருக்கும். நம்ம வெர்டிகல் செட்டப் போறனால பேக் சைடு ஸ்க்ரூவை மவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், மேஜிக் ஆர்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சைடு மாட்டிடுங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அசம்பிள் பண்ணுன்னு. சப்போஸ் மேஜிக் ஆர்ம் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா இதை நீங்கள் மவுண்ட் பண்ணும்போதோ அலைன்மெண்ட் பண்ணும்போதோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வெர்டிகல் செட்டப்பில் வச்சுட்டு இங்கே மவுண்ட் பண்ணிட்டு தான் நான் பொசிஷனே செட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபோன். இப்போ ஃபோனை வந்து நம்ம வந்து இதில் லாக் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ வந்து தான் ஒரு குரூஷியலான பார்ட். நீங்கள் வந்து ஃபோனில் வந்து செட்டப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபோனோட கேமரா வந்து ஆன் பண்ணிவிடுங்க. அல்ட்ரா வைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமை ரீஅலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு என் கேம் நம்ம எடுக்க போகிற ரீலில் வந்து என் கேம் எங்கே வரணும், ஸோ எவ்வளோ வந்து மேலே ஸ்பேஸ் தெரியணும். சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தெரியணும், கேம் வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் எவ்வளோ தெரியணும், கேம் எவ்வளோ தெரியணுன்றதை நீங்கள் ரீஅலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த செட்டப் இப்படி வச்சு ஏதாவது ஒரு உங்கள் கேம் பேக் மேலேயோ இல்லை டேபிள் மேலேயோ வச்சு பண்ணிங்கன்னா ஈஸி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரேண்டமான இடத்துல இருக்கீங்கன்னா சும்மா உங்கள் கேம் பேக் மேலேயே லென்ஸ் எப்படி கீழே வச்சுருங்க, கேம் எப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அல்ட்ராய்டில் வச்சுட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா உங்கள் செட்டப் ரெடி. ஸோ இப்போவுமே நான் சும்மா அக்யூரேட்டாக தான் வைக்கல, லைக் டென்டேட்டிவாக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செட்டப் வந்துடும். நீங்கள் பிடிஎஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் ரெக்கார்ட் பண்ணுற இதுவுமே நான் முடிஞ்சால் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்படின்ட்டு இல்லை, நீங்கள் ஃப்ரண்ட் ஆங்கிலே எடுக்கணும்னா கூட, சப்போஸ் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும்னா கூட நீங்கள் இப்படியுமே மாற்றி எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேஸ் தெரியணும், உங்கள் ரியாக்ஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா. ஸோ ஃப்ளெக்சிபிளான ஒரு மேஜிக் ஆர்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை அவுட் பண்ணிட்டு கீழே நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முடிஞ்சால் நம்மளை டாக் பண்ணுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற பிஓவி ரீல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு கீழே உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.